யார பார்த்தா லவ் பண்ண தோணும், காதல் வரும் அப்படின்னா இவங்களே அதி புத்திசாலிகள். ஒரு பொண்ணு ரொம்ப மக்கு பொண்ணை பார்த்தா இவங்களுக்கு காதல் வருமா? வரவே வராது. அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரியா இருந்தாலும் அந்த பொண்ணு பார்த்தா காதல் வரவே வராது. அப்ப இவங்களுக்கு யார பார்த்தா காதல் வரும்? நல்ல ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். மேம், அடுத்ததான் கன்னி ராசிக்கார ஆண்கள், இவங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம்? பொதுவா கன்னி லவ் பண்ணுவாங்களா? சாலிடா லவ் பண்ணுவாங்கம்மா. கன்னி அப்படின்னாலே புதன் உச்சமடையக்கூடிய ராசிமா. இன்டெலிஜென்ட், ஜீனியஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு குரூப்ல வந்து ஒரு கன்னிராசி பையன் இருக்கா அப்படின்னா நம்மளால ஜட்ஜ் பண்ணிட முடியும். கச்ச 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 கச்சன்னு பேச மாட்டாங்க. இப்ப மிதுனமும் வந்து பாத்தீங்கன்னா புதனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி தான். ஆனா அவங்க நிறைய பேசுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க. ஆமா, பேசிட்டே இருப்பாங்க. அதாவது இந்த பாஷா படத்துல வந்து ரஜினி சார் சொல்லுவார் பாத்தீங்களா, நான் தமிழன் பேசாட்டி நான் செத்து போயிடுவேன் அப்படி பாத்தீங்களா. அந்த மாதிரி எல்லா நாட்டு ஆளுங்களையும் கம்பேர் பண்ணி இந்த இந்தியன்ஸ பத்தி சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒருத்தன் வெள்ளைக்காரன் வேலை செய்யலன்னா செத்து போயிடுவான், ஆனா தமிழ இந்திய வந்து பேசலன்னா செத்து போயிடுவான். அது வந்து மிதுனத்துக்கு சொல்லலாம். பேசாம அதால இருக்க முடியாது. ஆனா கன்னி அப்படி இல்ல. வெரி குட் அப்சர்வர்ஸ். நான் பெருசா பேச மாட்டேன், நாளே வார்த்தை பேசினாலும் நச்சு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவேன். கண்ணியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா. ஒரு கன்னி ராசி ஆண்களா இருக்காங்க, மனைவி எந்த ராசியானா இருக்கட்டும், அவர் என்ன நினைக்கிறாரு எனக்கு புரியவே இல்லைங்க. நானும் 15 வருஷம் அவர் கூட குடும்பம் நடத்திட்டேன், 40 வருஷம் குடும்பம் நடத்திட்டேங்க, அவரே என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. ஆமா, சொல்ல மாட்டாங்க. சில சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்னி அப்படின்னு தான். கண்ணியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க ஆல்வேஸ் அலர்ட்டுமா, எப்பயுமே அலர்ட். 20 வருஷம் கழிச்சு என்ன பண்ணணும் பிளான் பண்ணுவாங்க. பொதுவா எல்லாருக்கும் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி மிஞ்சி போனா இருக்கும். ஆனா கண்ணிக்கு அப்படி கிடையாது. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, பிளான் இ, பிளான் செட் வரைக்கும் இருக்கும். எக்ஸட் வரைக்கும் வச்சிருப்பாங்க. நான் ஒரு விஷயத்த நினைக்கிறேன் அப்படின்னா அதை செய்வேன். அதுக்கு பல பிளான் வைப்பேன். எய்தர் திஸ் ஆர் தட், எய்தர் திஸ் ஆர் தட். நான் அனலைஸ் பண்ணி கண்டிப்பா அந்த விஷயத்த செஞ்சு முடிப்பேன் அப்படின்றது. கண்ணிக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்படிட்டர் இருக்கணும். எனக்கு வந்து என்ன ஊக்குவிக்கிறதுக்கு எனக்கு எதிராளிகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். எதிராளிகள் இருந்தா நான் பயங்கர லெவல்ல பீக் ஆவேன் அப்படின்னு சொல்ல. சில கண்ணிக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள், ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு பகை அப்படின்றது இருக்கணும். ஒரு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கம்பேர் பண்றது அப்படின்னு இருக்கணும். ஒருத்தவங்களை கம்பேர் பண்ணி கண்ணி குழந்தைங்க கிட்ட கூட பாரு, அவன் சூப்பரா படிக்கிற, நீ படிக்க மாட்டேன்னா அவனை விட சூப்பரா படிச்சிடும். ஆமா, ஒருத்தவங்களை கம்பேர் பண்ணி அவனை விட நீ கம்மின்னு சொல்லும் போது கண்ணி வந்து அது வந்து அவங்கள விட அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அதனோட லைஃப வந்து அப்லிஃப்ட் பண்ணி கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லலாம். லவ் பண்ணுவாங்களா? லவ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எப்படி வந்து யார பார்த்தா லவ் பண்ண தோணும், காதல் வரும் அப்படின்னா இவங்களே அதி புத்திசாலிகள். ஒரு பொண்ணு ரொம்ப மக்கு பொண்ணை பார்த்தா இவங்களுக்கு காதல் வருமா? வரவே வராது. அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரியா இருந்தாலும் அந்த பொண்ணு பார்த்தா காதல் வரவே வராது. அப்ப இவங்களுக்கு யார பார்த்தா காதல் வரும்? நல்ல புத்திசாலித்தனமான பிள்ளைங்களை பார்த்தா காதல் வரும். பேசுது, ரொம்ப இன்டெலிஜென்டா பேசுது. கச்ச கச்சன்னு பேசினா எனக்கு பிடிக்காது. ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பொண்ணு வருது, ரொம்ப சாதாரணமா அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுது, எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கும். எனக்கு அந்த பொண்ணு சால்வ் பண்ணுவாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு வந்து அந்த அந்த பொண்ணோட அதி புத்திசாலித்தனம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது. இப்ப கண்ணி வந்து பாருங்க, ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃபேமிலிய பத்தியும் தெரிஞ்சுப்பாங்க. நீ யாரு, உங்க அப்பா அம்மா யாரு, என்ன பண்றாங்க, ஏது. கண்டதும் காதல் அப்படின்றது கண்ணிக்கு வர்றது இல்ல. கண்டதும் பிடிச்சிருக்கலாம், ஆனா காதல சொல்றதோ இல்ல, கண்மூடித்தனமா அவங்க பின்னாடி போறதோ இல்ல, கண்மூடித்தனமா அவங்கள உருகி உருகி லவ் பண்றதோ இல்ல. ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த புத்திசாலித்தனம் அப்படின்றது மேலும் உங்க மனசு சொல்ற பேச்ச கம்மியாவும் புத்தி சொல்ற பேச்ச நிறைய கேட்கறவங்களும் கண்ணி அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பா இருக்க பொண்ணு. புதன் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு வசீகர தோற்றம் அப்படின்றது இவங்களுக்கே இருக்கும். அப்ப அந்த மாதிரி கொஞ்சம் வசீகரமா இருக்க பிள்ளைய பிடிக்கும். ஃபர்ஸ்ட் புத்திசாலியா இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும், பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும், நல்ல குணாதிசயங்கள் இருக்கணும், குடும்ப பாங்கான பொண்ணா இருக்கணும். இந்த கல்யாண மாலையில நம்ம கேட்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லா கிரைட்டீரியாஸும் இருக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது. இவங்க ஆல்வேஸ் அலர்ட். அந்த மாதிரி பொண்ணும் ரொம்ப பொறுப்பா, ரொம்ப அலர்ட்டா, இப்படி எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் 100% எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு 50% நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம், சிபிசிஐடி ஆபீசர்ஸ், இந்த மாதிரி கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு உண்டு. ஏன்னா காலபுருஷனுக்கே 6ஆம் பாவம் இல்லைங்களா, எதிரிகள், மார்ஷல் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி சம்பந்தப்பட்டமா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்.
கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சோ ஆல்வேஸ் அலர்ட் பிள்ளைங்கள ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே அலர்ட்டா இருட ஆறுமுகம் அப்படின்னு வடிவேல் ஒரு இதுல சொல்லுவாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு எல்லாத்துலயும் அலர்ட்டா இருக்குனாலும் பிடிச்சிடும். கண்டிப்பா. இப்ப இவங்களுக்கு கன்னிராசிக்கார ஆண்களுக்கு ஆகாத அந்த பெண்கள் ராசிகள் மேஷமும் விருச்சிகமும் ஒத்து வராதும்மா. ஏன்னா அவங்களுக்கு எப்படி வந்து மேஷத்தை பத்தி நம்ம பேசும்போது சொன்ன 6ஆம் பாவம் கன்னி ஒத்து வராதுமா, இவங்க அதி புத்திசாலிகள், இவங்களால அவங்க ஏமாற்றப்படுவாங்க அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்களுக்கு அவங்களும் ஒத்து வராது. அவங்கள திருமணம் அப்படின்றது பண்ணீங்கன்னா இவங்க எப்பயுமே புத்திசாலித்தனத்தை யோசிப்பாங்க, அவங்க கோவப்படுவாங்க, ஆக்ரோஷப்படுவாங்க, அதாவது ஆக்ரோஷமா பேசிடுவாங்க. அந்த இவங்க பேசுறது அவங்க பெருசா பேசவே மாட்டாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து கோவத்தை காமிச்சிடுவாங்க, நெருப்பு கோழி மாதிரி வன்மத்தை கக்கிடுவாங்க, கோவத்தை கக்கிடுவாங்க. இவங்க எவ்வளவு கோவம் இருந்தாலும் அமைதியா இருந்து டேக்கிள் பண்ணுவாங்க. சோ இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இல்லையா, பெருசா ஒத்து வரது இல்ல அப்படின்னு சொல்லாமோ. இப்ப கன்னிராசி ஆண்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் வந்து இந்த அட்வைஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க காதல் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? பொதுவா கன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நான் தான் பெஸ்டா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உண்டு. சிம்பிள். ஒரு ஆபீஸ்ல ஒரு ஒர்க், ஒரு 10 பேருக்கு ஆபீஸ்ல இவங்க ஒர்க் பண்றாங்க, எப்பயுமே இவங்க தான் டாப்பா இருக்கணும். யாராவது ஒருத்தவங்க இவங்களோட டாப்பா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்களுக்கு ஐ ஷுட் பி த பெஸ்ட் அப்படின்ற எண்ணம் உண்டு. அதே மாதிரி நிறைய விஷயத்த அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப வெஸ்டர்னைஸ்டா இருந்தா கூட ஓகே, ரொம்ப ட்ரெடிஷனலா இருந்தா கூட ஓகே, நீ காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறியா ஓகே. அதுல ஒரு டீசன்சி வேணும். நீ வந்து யாரோட காமத்தையும் தூண்டுற மாதிரி உடை அணிய கூடாது. அது வந்து அது இன்பில்டாவே அந்த அக்செப்ட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஓவரா வந்து பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து இரிட்டேட் ஆவாங்க, டென்ஷன் ஆவாங்க, சொல்லி பார்ப்பாங்க. அப்படியும் சொல்லியும் கேட்கல அப்படின்னா அது வந்து முறிவினை நோக்கி போகுது. அட்வைஸ் அப்படின்னு சொல்றதுன்னா என்ன சொல்லனா, கண்ணிக்கு பெருசா அட்வைஸ் சொல்றதுக்கே வழியே இல்லம்மா. ஏன்னா ஆல்வேஸ் அலர்ட், அதி புத்திசாலிகள். எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுத்துடுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு வந்து இது வந்து கரெக்டா இருக்கு, நீ அதை செய் அப்படின்னு மறைமுகமா பார்ட்னரை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்பல் பண்ணுவாங்க. மறைமுகமா நீயா வந்து அதை செய்யணும், எனக்கு இந்த மாதிரி நீ வந்து பாத்தீங்கன்னா செல்வார் போடுறதுதான் பிடிக்குது, அதை நான் டைரக்டா சொல்ல மாட்டேன், நீ செல்வார் போடுறது பிடிக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அவங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுவாங்க. எனக்கு நீ வந்து இந்த மாதிரி எங்க ஃபேமிலியில பேசுறதுதான் பிடிக்குது அப்படின்றத இன்டைரக்டா அவங்களுக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்சிஸ்ட் பண்ணாம எல்லாத்துலயும் நீங்க அக்செப்ட் பண்றீங்க, உடைகள்ல அக்செப்ட் பண்றீங்க, வேலை செய்யணுமா அக்செப்ட் பண்றீங்க, உன் வாழ்க்கையை நீ வாழ் அதையும் சொல்றீங்க. இதுலயும் உங்களுக்கு பிடிச்சது உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழு அப்படின்னு பெரும்பாலும் கண்ணி சொல்லிடும். ஆனா அவங்க கொஞ்சம் ஓவரா போகும்போது தலையில தட்டி வைப்பாங்க, இப்படி பண்ணாத. அதை டைரக்டா தட்ட மாட்டாங்க, இன்டைரக்டா தட்டுவாங்க. அந்த இன்டைரக்டா பண்றதை விட்டுட்டாங்க அப்படின்னா நல்லது. கண்டிப்பா மேம். பொதுவாவே எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா, எப்படிதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் மெயின்டைன் பண்றது அப்படின்னுதான். ஆனா இது பசங்களுக்கு தான் இன்னும் அதிகமா இருக்கு. இந்த பொண்ணுங்க நிறைய மூட் ஸ்விங்ஸ்ல பாடாப்படுத்துறாங்க, இல்லன்னா வேற மாதிரி பாடாப்படுத்துறாங்க. முடியலங்க, நாங்க எப்படிதாங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுன்னு கேக்குறாங்க. ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க மேம், எப்படி மெயின்டைன் பண்றது? பொதுவா ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ஸ், லிவ்ன்னு, இந்த ஸ்லீப் ஓவர் இதெல்லாம் எங்களுக்கு வந்து புதுசு இல்லைங்கம்மா. இப்ப நான் வந்து டிகிரி முடிச்சே வந்து 17 இயர்ஸ் ஆகுது. 2010 டிகிரி முடிச்சோம். அப்ப எங்க காலகட்டத்திலயும் இருந்துச்சுமா அதெல்லாம். இப்ப ரொம்ப ஜாஸ்தி பேசப்படுது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்ப நாங்களே வந்து ஜோதிடம் பேசும்போது இந்த ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் ஆகும், புதுசா ரிலேஷன்ஷிப் வரும், இப்படி எல்லாம் பேசுற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா அது ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா லவ் அப்படின்றது அந்த காலத்திலயே இருந்துச்சு, ரிலேஷன்ஷிப்பும் இருந்துச்சு, ரொம்ப அங்கங்க அத்தி பூத்தா போட அப்படின்னு சொல்லி அதுவும் கேட்க முடியாது, பேச மாட்டாங்க. இப்ப ரொம்ப சாதாரணமா பேசுறாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் ஜாதகம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா. திருமண பந்தம் அப்படின்றதுல இணையத்துக்குள்ள எங்க பிள்ளை பயப்படுது, எங்க பையன் பயப்படுறான், ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கா, அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாலும் அவங்க வந்து வேணான்றாங்க. இந்த பையனும் பயப்படுறான், அந்த பொண்ணும் பயப்படுறாங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப திருமண பந்தத்துக்குள்ள இணையறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கே நிறைய பேருக்கு கவலையா இருக்கு. ஆமா, பயப்படுறாங்க. எனக்கு பெருசா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அம்மா நம்மளுக்கு வந்து பாருங்க ரொம்ப சிம்பிள்மா, வெறும் சக்கரை பொங்கலையே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நல்லா இருக்குமா? நம்ம ஒரு நாள் புளி சாதம் சாப்பிடுவோம், ஒரு நாள் தயிர் சாதம் சாப்பிடுவோம், ஒரு நாள் பொங்கல் சாப்பிடுவோம். இதே மாதிரிதான் வாழ்க்கைன்னு இருந்தா நம்மளுக்கு நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன ஊடல்கள் கூடல்கள் இதெல்லாம் இருக்கதான் வேணும். அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற வார்த்தையை விட லவ், உண்மையான அன்பு, அதுக்கு மேல திருமணம் அப்படின்ற பந்தத்துல இணையணும். அப்ப அந்த உண்மையான காதல் அதெல்லாம் இருக்கா மேடம் அப்படின்னு கேட்டக்கூடாது இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் எங்கேயோ இருக்குமா இருக்கு. அது உண்மையா வந்து பாத்தீங்கன்னா
ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றான் அப்படின்னு போது நிறைய இந்த காலகட்டத்துல நான் பாக்குறதுமா ஆம்பளை பசங்க லவ் பண்ணும்போது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல தான் லவ் பண்றாங்க நிறைய பேர். அந்த மாதிரி பெண்களும் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கே நம்ம சொல்லலாம். அதுக்கும் மேல ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணும், உங்களோட லவ்வ கண்டினியூ பண்ணும். நீங்க பர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நாங்க வந்து ராசி கோலம் கோத்திரம் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ண முடியாது, நியாயமானதான். சில குணாதிசயங்கள் நம்ம அப்சர்வ் பண்றோம்லமா. ஒரு குண்டா சாதம் வைக்கிறோம், எல்லா சாதத்தையும் எடுத்து எடுத்து வெந்துருச்சான்னு பாக்குறோமா. சில விஷயங்கள் சும்மா ஒரு 2 பருக்கு எடுத்து வெந்துருச்சுன்னா நம்ம வந்து வடிச்சிடுறோம் பாத்தீங்களா. அந்த மாதிரிதான் ஒரு பொண்ணு பாக்குறீங்க, அந்த பொண்ணு கிட்ட சில குணங்கள் ரொம்ப நல்ல குணங்கள் இருக்கு அப்படின்னா, உங்க மனசுக்கு ரொம்ப பிரியமான குணங்கள் இருக்கு, பிடித்த குணங்கள் இருக்கு அப்படின்னா மீதியெல்லாம் விட்டு கொடுத்துருங்க. விட்டு கொடுத்துட்டா ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் ஆகும், லைஃபும் மெயின்டைன் ஆகும், லவ்வும் மெயின்டைன் ஆகும், திருமண உறவு அப்படின்றதும் மெயின்டைன் ஆகும். சிலர் இருப்பாங்க எவ்வளவு விட்டு கொடுத்தாலும் நான் கூணு வளையிற அளவுக்கு குனிஞ்சு குனிஞ்சு கூனே வளைஞ்சு போச்சுங்க, ஆனாலும் என்னோட லைஃப் பார்ட்னர் என் மனைவி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னோட லவ்வர் என்ன பண்றாங்க அப்படின்னா தலை மேல ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், தூக்கி எறிஞ்சிடுங்க. குனிய குனிய கொட்டிட்டே இருக்காங்க. சிலர் என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து நம்ம குறையாதாம இருக்கும். அந்த மாதிரி உறவு முறைகள்ல கடைசி வரைக்கும் வாழ்க்கையில வாழ்ந்து கஷ்டப்பட்டு திருமணம் பண்ணிட்டு அந்த மாதிரி உறவு முறையில இருக்கவங்க எத்தனையோ பேர் நான் பாத்திருக்கேமா. அப்ப ஆரம்பத்திலேயே தூக்கி எறிங்க. இந்த சமுதாயத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நல்லா இருந்தாலும் நம்மளை பத்தி கேவலமா பேசும், கெட்டு போனாலும் கேவலமா பேசும், எப்படினாலும் கேவலமா பேச போகுது. அதை பத்தி என்ன பேசிட்டு போட்டோம், வெறும் வாய்க்கு அவிழ்மா, அவ்வளவுதான். எப்படினாலும் எல்லாரையும் நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்களா. இப்போ உங்களை 4 பேர் நல்லவங்க, 2 பேர் இந்த பொண்ணு ரொம்ப திமிரு, அந்த பொண்ணு ரொம்ப ரூடு அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்லதான் போறாங்க. சொன்னா சொல்லிட்டு போட்டோம். சொல்றவங்க எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு நீங்க நல்லவங்களா இருக்கீங்களா, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒண்ணு விட்டு கொடுக்கணும். ரொம்ப டாக்ஸிக் இருந்தா தூக்கி எறிஞ்சிடுங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா மேம். 12 ராசிக்கார ஆண்களுக்குமே உங்களோட காதல் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். சில விஷயங்கள் மாத்திக்கோங்க, உங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். பல விஷயங்கள் விட்டு கொடுத்து போங்க, மத்தபடி நீங்க நார்மலா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.